மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவுக்கு கொடிமரம் எடுத்துச் செல்ல மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி திருப்பரங்குன்றம் அந்த பழனி ஆண்டவர் கோவில் தெரு, அந்த கோட்டை தெரு, அந்த பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் அந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் தர்காவில் இருக்கக்கூடிய அந்த சந்தன குழுவிற்கான அந்த கொடி மரமும் அந்த கொடி கம்பமும் தற்போது இந்த பழனி ஆண்டவர் கோவில் தெரு வழியாக மேலே மலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் அவர்களிடமே நம்ம கேட்கலாம், இப்போ என்ன நடந்துச்சு, இப்போ எவ்வளோ பேர் போனாங்க, இப்போ எதுக்காக இந்த 25க்கு மேலே போனாங்க சார். அவங்க 25 பேர் மேலே இருக்கும் சார். அவங்க போனாங்க சார், பாதுகாப்போட போகிறாங்க சார். அவங்க நாங்கள் 4 பேர் தான் சார் அனுமதி கேட்டேன் நாங்கள், ஆனால் கொடுக்கல சார். அவங்க இப்போ என்ன சார் பண்ணாங்க, அவங்க பாதுகாப்போட தான் சார் போகிறாங்க. எங்களை எங்கள் பொம்பளையால் வச்சுக்கிட்டு விட மாட்டேன்ட்டாங்களா சார். இதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்க மாதிரி எங்களுக்கு அதே மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல. எங்களை மட்டும் வேணாம் வராதீங்க வராதீங்க வராதீங்கன்னு இன்னைக்கு மட்டும் இப்படி போலசியா அவங்க இன்னும் செஞ்சுருவாங்கன்னு பயம். நாங்க முளைப்பாரி போட்டோம்னா ரேடியோ போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தேவர் ஜெயந்திக்கு ரேடியோ போடக்கூடாது. நாங்க இந்த ரேடியோ எவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கு, இவ்வளவு பிரச்சனை நடக்குதா சார்? நீங்க பாக்குறீங்களா சார்? சவுண்ட பாருங்க சார். அங்க அப்ப யாருக்கு சார் கொடுக்குறாங்க? அவங்க 12 மணிக்கு கூட்டு போய் இன்னும் விடவே இல்லை. அது என்ன நாய்? இவங்களுக்கு ஒரு நாய், எல்லாத்துக்கும் ஒரு நாயமா? 12 மணிக்கு கூட்டு போனாங்க. பூரா மாசமான சின்ன பிள்ளைங்க பூரா அழுகுற பிள்ளைங்க இங்கே இருக்கு. 12 மணிக்கு கூட்டு போய் இன்னும் விடலாம். என்ன நாயா சொல்லுங்க? அப்ப கரெக்டாக 12 மணியா பயம் இவங்க வந்தோடனே விடுவேன்றாங்க. அது என்ன நாயா எங்க சொல்லுங்க? இங்க இருக்க இன்னும் சாப்பிட பண்ண கரெக்டாக 12 மணிக்கு போனாங்க. 12 மணிக்கு போய் இன்னும் ஒரு பொம்பளை பிள்ளை யாரும் விடவே இல்லை. நியாயமா சொல்லுங்க? அப்போ இந்த நிலையில் இதே பகுதியில் மற்றொரு இருக்கிறார், அவருமே கேட்கலாம். இப்போ இன்னைக்கு இந்த பகுதியில் என்ன நடந்துச்சு, ஆக்சுவலாக எதனால இந்த போராட்டம் என்பது நடத்தி வரீங்க, அதுக்கான காரணம் என்ன சார்? நம்ம தீபத்தூள் தீபம் ஏற்ற உள்ள சார். கார்த்திகப்பா இன்னைக்கு அவங்க சந்தன கொடுக்க கொடிமரம் கொண்டு போகிறாங்க. கொடிமரம் கொண்டு போகிறப்ப நமக்கு அலோடு கொடுக்கல சார். ஆனால் இன்னைக்கு கேள்வி தான் கேட்டாங்க மக்கள். வேறு போராட்டம் பிரச்சனை எதுவும் பண்ணல, கேள்வி தான் கேட்டாங்க. கேள்வி கேட்டு 26 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. 6 மணிக்கு மேலே லேடிஸ் வைக்கக்கூடாது, மண்டபத்தில் அடைச்சி வச்சுட்டு உங்கள் கொடி கம்பை கொண்டு போனால் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் சொல்லி இவ்வளோ நேரம் போலீஸ்காரங்க முன்னாடி வந்துட்டாங்க. அவங்க போகிறப்ப யாருமே பிரச்சனை பண்ணாங்க, நீங்கள் ஒதுங்கி இல்லைங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பாதுகாப்போட 15 பேர் அலோடு சொன்னாங்க. ஆனால் 25-30 பேர் போகிறாங்க சார். இப்போ இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாங்கள் திரும்பி போராட்டம் பண்ணுவோம் சார். தீபம் ஏற்றணும் எங்களுக்கு. நீதிமன்ற உத்தரவு இருந்தோம் அந்த தீபத்தூண்ல உங்களுக்கு அன்னைக்கு கடந்த 3ஆம் தேதி திருக்கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றல. ஆனால் இன்னைக்கு காவல்துறை பாதுகாப்போட அழைச்சிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ மத்தியானம் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த சின்ன குழந்தைகளோட தாய் உள்ளிட்டவங்கலாம் வயதானவங்களாம் கைது பண்ணிட்டு போனாங்க. இப்போ இந்த நிலையில இப்போ காவல்துறை வேற என்ன சொல்றாங்க உங்கள்கிட்ட? இந்த மாதிரி போராட்டம் பண்ணாதீங்கன்றாங்களா இல்லை என்ன சொல்றாங்க காவல்துறை? எங்க போராட்டம் பண்ணாங்க, அவங்க போறப்ப அவங்க ஃப்ரீயா விட்டுருங்க, எது நீங்க பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்றாங்க சார். ஆனால் அன்னைக்கு இதே காவல்துறை எங்க தீபத்தூண் அப்ப தீபத்திரப்ப அலோடு யாருமே கொடுக்கல சார். இவ்வளவு பேர் பாதுகாப்பு வரல, எங்களுக்கு யாருமே பாதுகாப்பு தரல. அன்னைக்கு அடைச்சிட்டாங்க, யாருமே விடல. ஆனா இப்போ உங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க சார். பாதுகாப்பு எல்லாத்தையும் வழிமறைச்சிட்டாங்க. அன்னைக்கு எங்களுக்கு பாதுகாப்பே தரல யாருக்குமே. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க சார். கண்டிப்பாக இதே பகுதியில் இன்னும் மேலும் பல்வேறு பொதுமக்கள் இந்த பகுதியில் இருக்கிறாங்க, அவங்களிடமே கேட்கலாம். இப்போ இந்த பகுதியில் ஒரு பாட்டி கூட போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. எங்க பிள்ளைகளை பிடிச்சி என்ன நடக்குது ஓயாமே சொல்ல முடியும். சந்தனக்குழுக்காக இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்ட அந்த கொடி கம்பங்களை பொதுமக்கள் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாமியர்கள் இங்கிருந்து அந்த கொடி கம்பங்களை எடுத்து சென்றதற்காக நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு போராட்டம் நடத்திய போது, ஆனால் அப்போது அந்த காவல்துறையினர் எங்களை தடுத்து நிறுத்தியதாகவும், இந்த பகுதியில் பேரிகார்டுகளை அமைத்து இந்த பகுதியில் செல்வதற்கு கூட காவல்துறை அனுமதிக்காத நிலையில் இன்று அந்த சந்தனக்குழுக்கான அந்த கொடி கம்பங்களை கொடி மரத்தை
எடுத்து செல்வதற்கு குறிப்பிட்ட நபர்களை விட கூடுதலாக நபர்களை வந்து அனுமதித்து காவல்துறையினர் தற்போது அந்த மலைக்கு வந்து அழைத்து செல்வதாக இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தான் தற்போது இந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் வந்து காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் தலைமையில் வந்து காவல்துறையினர் இந்த பகுதியில் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் தான் தற்போது அந்த மலைக்கு சிக்கந்தர் தர்கா அந்த தர்காவிற்கு இங்கிருந்து சந்தனக்கூடுக்கான அந்த கொடி கம்பமும் கொடியும் வந்து இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் வந்து கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி இன்று மதியம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சுமார் 20க்கும் மேற்பட்டவரை காவல்துறையினர் கைது செய்து தற்போது நிலவரப்படி வந்து அவர்கள் வந்து தற்போதுதான் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கொடிக்கம்பம் எடுத்து செல்லும் போது இவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாலும் ஈடுபடுவார்கள் என்ற ஒரு காரணத்திற்காகவே அவர்கள் தற்போது வரை விடுவிக்கப்படாமல் இந்த பொதுமக்கள் வந்து இந்த தற்போது போராட்டத்தில் ஈடுபடுவதன் காரணமாக தற்போது விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த கைது செய்யப்பட்ட பொதுமக்களை விடுவிக்க கோரிதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் H. ராஜா அவர்கள் அந்த பகுதிக்கு வருகை தந்து காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த சம்பந்தப்பட்ட பொதுமக்களை சந்தித்துவிட்டு சென்றார்கள். ஆனால் 6 மணிக்கு மேலாகியும் அந்த கைது செய்யப்பட்ட பொதுமக்கள் வந்து அந்த பெண்கள் வந்து விடுவிக்கப்படாததன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர்கள் 3 மாவட்ட தலைவர்கள் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் திருநகர் மற்றும் திருப்பரங்குன்றம் செல்லும் அந்த முக்கிய சாலையில் வந்து அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 200 பேரை வந்து அந்த பாஜக மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் தற்போது அந்த சந்தனக்கூடுக்கான அந்த கொடி கம்பமும் கொடியும் வந்து அந்த மலை திருப்பரங்குன்றம் பழனியாண்டவர் தெருவில் வந்து அந்த கோட்டை தெரு வழியாக வந்து அந்த கொடி கம்பம் என்பது மலைக்கு வந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் வந்து பார்க்க முடிகின்றது. நவீனா, களத்தில் இருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call